உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து கோவக்காய் வறுவல். கோவக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதாவது இது இலையிலேருந்து வேறு வரலையுமே மருத்துவ குணம் கொண்டது. ரொம்ப மருத்துவ குணம் கொண்ட ஒரு சிறந்த ஒரு காய்கறி இது. இது வெண்குஷ்டத்துலேருந்து அல்சரு, மெயினாக டயட் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ நல்லது. அதாவது தினமும் மதிய உணவில் ஒரு 100 கிராம் இதை டயட் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டால் ரொம்ப சீக்கிரத்தில் தொப்பெல்லாம் குறையும். சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்க நானும் வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்து போடுறேன், ஒரு ரீச் இல்லை, எதுவுமே இல்லை. பரவாயில்ல, நமக்கு ஒரு டைம் வரும், வெயிட் பண்ணுவோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 1/4 கிலோ கோவக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2, வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு. ஏன்னா இதில் மஞ்சள் பொடி போடுவோம். நம்ம இந்த வீட்டு மிளகாத்தூளில் மஞ்சள்லாம் கலந்து செய்கிறனால நம்ம மஞ்சள் தூளை தனியாக போட தேவையில்லை. வீட்டு மிளகாய்த்தூளை யூஸ் பண்ணுங்கள். ஒரு 1.5 ஸ்பூனு. பூண்டு பல் 5, ஒரு 2 ஸ்பூனு வேர்க்கடலை. இதை நல்லா பொடி பண்ணி வச்சுங்க. இந்த வேர்க்கடலையை நான் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். 2 பட்டை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. பாத்திரம் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் ஊற்றிங்க. எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கிறவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிங்க. அதனால தான் நான் அளவு சொல்கிறதில்ல எப்போதுமே. இதில் இந்த பட்டை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த பூண்டை போட்டுக்கலாம். பூண்டை போட்டோன்னே ஒரு நல்ல மணம் வரும். அடுத்தது வெங்காயம், அதையும் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கணும். வெங்காயம் வதக்கிட்டு அடுத்தது இந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இந்த கோவக்காயை இதில் போட்டுக்கலாம். கோவக்காயை நல்லா வதக்கணும். நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்துப்போம். இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். நல்லா திறந்து விட்டு நல்லா விட்டுக்கணும். கோவக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த நேரத்தில் லேசாக நீங்கள் தண்ணி தெளிக்கிறீங்கன்னா தண்ணி தெளிச்சிக்கலாம். லேசாக, ரொம்ப அதிகமாக தெளிச்சிடாதீங்க. இதை சும்மாதே இந்த அளவுக்கு தெளிச்சிக்கிறதா தெளிச்சிங்க. தெளிச்சிக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு மிளகாய்த்தூள் போடணும். வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு. உங்களுக்கு காரம் தேவைன்னா தனி மிளகாத்தூள் போட்டுருங்க. நல்லா அந்த மிளகாத்தூள்லாம் கலந்துட்டாச்சு. இப்போ மறுபடியும் மூடியை போட்டு மூடிட வேண்டியதான். 2 நிமிஷம் ஆகிட்டு நம்ம இப்போ அதை திறந்து பார்க்கலாம். நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போடுவோம். உப்பு போட்டால் இன்னும் இந்த கோவக்காய் வதங்கும்.
எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த நேரத்தில் நம்ம இந்த வேர்க்கடலை பொடியை இது மேலே தூவிக்கலாம். நல்ல சுவையை ரொம்ப கொடுக்கும். இப்படி இதை விட்டு அருமையான கோவக்காய் பொரியல் வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அதை இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான ஹெல்த்தான கோவக்காய் பொரியல். இந்த கோவக்காய் பொரியல் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையாகவே இந்த வேர்க்கடலை போட்ட பிறகு செம்ம வாசனையாக இருக்குது. பார்க்கவே நாக்க வாய் ஊறுது, எச்சில்லாம் ஊறுது. அதேமாரி உங்கள் ஊரில் புயல்லாம் எப்படி இருந்துச்சு? எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் சேஃபாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, உண்மையாகவே அவ்வளோ ருசியாக இருக்குது. இது வந்து வெள்ளரி பிஞ்சு மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இதில் அந்த மசாலாலாம் சேர்ந்த பிறகு அல்டிமேட்டாக இருக்குது. நல்லா ஸ்பைஸியாக அந்த வேர்க்கடலை பொடிலாம் சேர்ந்த பிறகு அதோடய வாசனை எல்லாமே ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது. அதை விட இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. டயட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக, அதாவது ஒரு சில மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டயட் இருக்கிறவங்க டெய்லி ஒரு 100 கிராம் மதிய உணவில் சேர்த்துக்கிட்டால் உடம்புல உள்ள கொழுப்பு அப்படி குறையும், தொப்பை பயங்கரமாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை டெய்லி உணவில் நீங்களும் எடுத்துக்கங்க. ஆஹா, டாடா பிரமாதம். கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே மென்னா ஒவ்வொரு டேஸ்ட்டாக தனித்தனியாக தெரியும். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிங் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள்ட்டையும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுற நிறைய பேர் பார்க்குறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுற நம்முடைய சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து அதை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேணும். உங்களுடைய ஆதரவு தான் அடுத்தடுத்த சமையலை நான் தொடர்ந்து போட்டுகிட்டு இருக்க முடியும். உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு வேண்டும். நன்றி உறவுகளே.